கோதுமை மாவு 1 கப் எடுத்துட்டேன் பாருங்க. 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டேன். 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் அப்படியே பொடி பொடியாக கட்டுட்டேன். அதோட பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் வேணா 2 போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு 1/4 ஸ்பூன் போடுங்க, 1/2 ஸ்பூன் வேண்டாம். கட்டாயம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. நல்ல ஜீரண சக்தி மஞ்சத்தூள். பெருங்காயம் கட்டாயம் போடுங்க. இதெல்லாம் நல்ல ஜீரண சக்தி, உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு குட்டியாக நிறைய போடாதீங்க. கொத்தமல்லி தழை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வீடியோ கருவேப்பிலை கொத்தமல்லியோட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாததுக்கு முன்னே நல்ல மாவை கலந்துக்கோங்க. திட்டிக டிஃபன் தோசை சோடா மாவு ஒரே ஒரு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம்.